வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் கிரசன் பொட்டிக்ஸ். எனக்கு நம்ம ஒரு யூனிக்கான ஸ்லீவ் அண்ட் பேக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி டிசைன் நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்லீவ் அண்ட் பேக் பார்த்துருக்கோம். அதிலிருந்து நம்ம இன்னும் டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ண ஒரு டிசைன் தான் இது. வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். கோல்டு கலர் 3mm பீட் ஆட் பண்ணியிருக்கேன். ஒயிட் கலர் பேர்ல் ஆட் பண்ணியிருக்கேன் 3mm. தென் கட் பீட் ஆட் பண்ணி இந்த டிசைனை கொண்டு வந்திருக்கேன். வாங்க எப்படி போடுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், திஸ் இஸ் கிரசன் பொட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு யூனிக்கான ஸ்லீவ் அண்ட் பேக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஆல்ரெடி இதே மாதிரி நம்ம ஒரு ஸ்லீவ் போட்டிருந்தோம். அதிலேருந்து ஒரு சின்ன ரீக்ரியேஷன் நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணதால் தென் அவங்க நிறைய சஜஷன் கொடுத்துருந்தாங்க. அதிலேருந்து நான் கொண்டு வந்த ஒரு ரீக்ரியேஷன் வீடியோஸ் தான் இது. ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் ஃபர்ஸ்ட்டு நான் கஸ்டமருடைய டிசைனை மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணிட்டேன். தென் 4 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்து 1/2 inch நான் மெஷர் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், 1/2 inchஸில் ஒரு சின்ன மார்க் மாதிரி பண்ணிவிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு தென் கீழே எப்படி 1/2 inchக்கு நான் மார்க் பண்ணணும், அதே மாதிரி மேலேயும் 1/2 inchக்கு நான் மார்க் பண்ணுறேன். பாருங்கள், ஆல்ரெடி அந்த வீடியோவில் இதே மாதிரி தான் பண்ணியிருப்பேன். பட் என்னென்னா சைடில் நான் மார்க் பண்ணலை, அந்த 1/2 inches மார்க் பண்ணியிருக்க மாட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் நான் 1/2 inches மார்க் பண்ணியிருப்பேன். சேம் அதே மாதிரி பேட்டர்னில் தான் இன்றைக்கி இந்த ஸ்ட்ரெயிட் லைன் நான் மார்க் பண்ணுறேன். இது வரைக்கும் யாராச்சும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி வீடியோ உங்களை வந்து தெரியும். உங்களால் டெய்லியும் ஒரு அப்டேட் ஆரி ஒர்க்கில் லேர்ன் பண்ணிக்க முடியும். உங்களை நீங்கள் டெய்லியும் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய அப்டேட்டடான வீடியோஸை பார்க்கணும். நாம் எப்படி மேலே வந்து ஒரு 1/2 inches கேப் மார்க் பண்ணணுமோ அதே மாதிரி கீழேயும் நம்ம மார்க் பண்ணணும். பிகாஸ் மேலே இருக்க அதே மாதிரி தான் கீழேயும் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக. அதெல்லாம் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும்ல, க்ராஸாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சின்ன மெஷர்மெண்ட்காக மேலேயும் கீழேயும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள். தென் உங்களுடைய பிகினர் ஆரி ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஏதாச்சும் தேவை இல்லாட்டி அவங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா உங்களால் கொடுக்க முடியல இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க இதிலேருந்து அவங்களுக்கு தேவையான விஷயத்த கண்டிப்பாக லேர்ன் பண்ணிக்குவாங்க. ஃபர்ஸ்ட்டு நான் ஒரே ஒரு 3mm பீடை லாக் பண்ணிவிட்டேன். சிங்கிள் பீடு எப்படி லாக் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நான் இன்றைக்கி லாக் பண்ணியிருக்கேன். லாக் பண்ணிவிட்டு அதை சுற்றி சுகர் பீட்ஸ் கொடுக்குறேன். பாருங்கள், நான் அந்த 1/2 inches மேலே ஒரு மார்க் பண்ணியிருக்கேன், கீழே ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அது கரெக்டாக பிட்வீனில் நான் இந்த சுகர் பீடை வச்சு சுற்றி கொடுக்குறேன். 3mm பீடை போட்டுட்டு ஃப்ளார் மாதிரி சுற்றி சுகர் பீட் கொடுக்குறேன். பாருங்கள், இதே மாதிரி இதே டிசைனில் சேம் பேட்டர்ன், பட் சின்ன யூனிக்னஸ் தென் இதை விட கொஞ்சம் ஒரு மைனூட் டிஃப்ரென்ஸ் வச்சு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் யாரும் பார்க்கல அப்படின்னா, யாராச்சும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா போயிட்டு கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னாக நான் ட்ரை பண்ணியிருப்பேன். ஸோ அந்த பேட்டர்ன் வந்து நிறைய பேர் எனக்கு இன்னும் நான் அப்போ அந்த பேட்டர்ன் மேக் பண்ணும் போதே சொல்லியிருந்தேன். இதே மாதிரி பேட்டர்ன் இன்னொன்று நான் உங்களுக்கு இன்னொரு ஐடியா தென் இன்னொரு டிசைனில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு அதிலேருந்து என்னென்னலாம் சேஞ்சஸ் வேணும், தென் அதில் என்ன ரீக்ரியேஷன் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருந்தேன். ஸோ அவங்க பண்ண கமெண்ட்லேருந்து நான் இன்னொரு வீடியோவை இப்போ மேக் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதே வீடியோ இப்போ போட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதே வீடியோ திரும்பவும் போடுறது, அதே மாதிரி வீடியோ வேறு ஒரு டைப்பில் போடுறது அந்தளவுக்கு பெருசாக உங்களுக்கு யூஸ் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதனால் அதிலேருந்து ஒரு சின்ன ரீக்ரியேஷன் கொடுத்து அதே வீடியோவை இன்னொரு டைப்பில் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு நான் இதை கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி டைமண்ட் ஷேப்பில் தான் இப்போ நான் போட போகிறேன். பட் என்னென்னா அது போட்டதே வேறு மாதிரியான ஒரு டிசைனில் எடுத்துகிட்டு வந்து வேறு மாதிரியான அவுட்லுக் கொடுத்தேன். பட்
அதே மாதிரி இதுவுமே வேறு டைப்பில் டிசைன் பண்ணி வேறு அவுட்லுக் கொடுக்குறேன். ரெண்டுத்துக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். 2 வீடியோவும் பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள். பார்த்துட்டு 2த்துல உங்களுக்கு எந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் எதை ட்ரை பண்ணுறது ஐடியாவில் இருக்கீங்க, தென் உங்களுக்கு 2த்துல எது ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிறது, நீங்கள் இது 2த்துல ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையுமே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தென் நிறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்க இந்த வீடியோ எந்தளவுக்கு இம்பேக்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறது. நிறைய பேர் எனக்கு இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு அவுட்புட் கொடுத்துருந்தாங்க. பழைய ப்ளவுஸை ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் போஸ்ட்டு. அந்த போஸ்ட்டில் இருக்க ப்ளவுஸஸ் நிறைய பேர் எனக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னதால தான் திரும்பவும் நான் இதை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை ப்ளவுஸை சேம் டிசைன் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் ரீக்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா நிறைய விஷயம் ப்ளவுஸ் என்னமோ ஒரே மாதிரி தான் இருக்கும், அவங்க கொடுக்குற பேட்டர்ன் என்னமோ ஒன்று தான். அதில் நம்ம எந்தளவுக்கு யூனிக்னஸ் காட்டுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளால் நம்மளுடைய பிஸ்னஸ் ட்ரிக்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த டிசைன் நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். இதே தான் மேலே மார்க் பண்ணியிருக்கேன், கீழே மார்க் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீனில் 3 mm சுகர் பீடை நான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் பீடு மாதிரி லாக் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறமா இதை சுற்றி நான் சுகர் பீட் போடுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லியும் அப்டேட் தெரிஞ்சுக்க முடியும். தென் கிருசன் பொட்டிக்ஸ் இன்ஸ்டா ஐடியை இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லியும் உங்களுக்கு கிருசன் பொட்டிக்ஸ் இன்ஸ்டா ஐடியில் டெய்லியும் ஒரு போஸ்ட் போட்டுட்ருக்கோம். டெய்லியும் உங்களால் ஒரு டிசைனை தெரிஞ்சுக்க முடியும். தென் உங்களுடைய பிகினர் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளுடைய வீடியோவில் இருந்தால் நீங்கள் என்னென்ன ஐடியாஸ்லாம் கேதர் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எந்தளவுக்கு ஐடியாஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். இது வந்து என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்டு தான், என்னோடய ஜூனியர் எனக்கு கொடுத்த ஒரு ஆர்டரு. அவங்க வந்து அவங்களுடைய ரிலேஷனுக்காக என்கிட்ட இந்த ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இந்த ஆர்டர் என்ன அப்படின்னா, அவங்களோட ரிலேஷனுடைய 16th வெட்டிங்க்காக 60ஆம் கல்யாணத்துக்காக அவங்க என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க இது வரைக்கும் அவங்க இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸே வியர் பண்ணதே கிடையாது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணி கொடுங்க. அவங்க ரொம்ப கிராண்டாக பண்ணாலும் அவங்க அதை லைக் பண்ண மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கவும் வேண்டாம், ஓரளவுக்கு எனக்கு ஓகேவாக வேணும். தென் ரெகுலர் பேட்டர்ன் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்கிட்ட சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ரிலேஷனுக்கும் இதை பற்றின எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. ஸோ அதனால் நீங்களே ஒரு ஐடியா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆக்சுவலாக நம்ம நிறைய ரெஃபரன்ஸ் பிக்சர் அவங்களுக்கு அனுப்பினோம். அனுப்பிச்சதுக்கப்புறமா அவங்க ஃபைனலாக இந்த ஒரு ப்ளவுஸுக்கு கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், லாஸ்ட்டு வீடியோ நான் போஸ்ட் பண்ணதை நிறைய பேர் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க, இந்த ப்ளவுஸ் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அவங்க ரெஃபர் பண்ண ப்ளவுஸ் தான் இது. ஸோ அப்படி ரெஃபர் பண்ணும்போது இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக அதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக நாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இந்த வீடியோ பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அவங்ககிட்டயும் நான் கேட்டேன், உங்களுக்கு சேம் அதே மாதிரி வேணுமா அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன். அவங்க வந்து இதே மாதிரி வேணாம், இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் வச்சு நீங்கள் வேறு மேக் பண்ணால் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் நான் ரெஃபர் பண்ணியிருந்தேன் இதை. அதுக்கும் இதுக்கும் இன்னும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது, ஒரு சின்ன மைல்டான டிஃப்ரென்ஸ் தான். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் இது வரைக்கும் அந்த வீடியோ லாஸ்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் பாருங்கள். என்னுடைய வீடியோவில் மிடில் கண்டிப்பாக ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லா வீடியோவிலும் இருக்கும். ஸோ உங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும், நிறைய டிப்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் இதில் சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா டிப்ஸ் தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக போட முடியும். தென் டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுனால என்னென்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு விஷயத்தை 1 hour போடுறதுக்கும் அதை 10 minutes முடிக்கிறதுக்குமான டிஃப்ரெண்ட் என்னென்னா, உங்களுக்கு அதுக்குள்ளே இருக்க ட்ரிக்ஸ் தான். ஸோ உங்களுக்கு அதுக்கு எப்படி போடணுன்ற ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா 1 hour போடுற ப்ளவுஸை 10 minutes முடிச்சிடலாம். ஸோ ஒரு பேட்டர்னை நீங்கள் 1/2 hour போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா
அது ஈஸியாக போடுறது எப்படின்னு தெரிஞ்சுன்னா சீக்கிரமாக தானே முடிப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது ஆரி ஒர்க்கே ரொம்ப நேரம் ஒர்க்கு. எந்த ப்ளவுஸ் நீங்கள் எடுத்தாலும், எந்த டிசைன் எடுத்தாலுமே ரொம்ப ஹெவியான ஒர்க்காக இருக்கும். ரொம்ப டைம் கன்சியூமிங்கான ஒர்க்காக இருக்கும். பிகாஸ் எல்லாமே ஹேண்ட்மேட் அப்படிங்கிறதால நம்மளால் அப்படி தான் ஒர்க் பண்ண முடியும். கடகடன்னு பண்ணுறதுக்கு இது மெஷின் இல்லை, மிஷின் ஒர்க் இல்லை, கையும் மிஷின் இல்லை. அதனால் பொறுமையாக தான் பண்ணி ஆகணும். அதுலேயும் பொறுமையாக பண்ணும்போது ஓரளவுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளால் ஓரளவுக்காச்சும் சீக்கிரம் போட முடியும். எதுவுமே தெரியாமல் நம்ம பிகினர் ஸ்டேஜ், நம்ம இவ்வளோ நாள் ப்ரொஃபஷ்னலாக பண்ணி கூட பிகினர் ஸ்டேஜ்லேயே நம்ம எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கோம், ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? அவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய ஆர்டர்ஸ் நம்ம கேன்சல் பண்ண வேண்டியது இருக்கும். பிகாஸ் நமக்கு நான் ஆல்ரெடி வச்சுருக்க ப்ளவுஸே டைம் எடுக்கும், இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ப்ளவுஸை வாங்க முடியுமான்னு கேட்டால் வாங்க முடியாது, வாங்கி அவங்களுக்கு ஒர்க் பண்ணி தர முடியாது. ஸோ அதனால் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ரொம்ப முக்கியம் நம்மளுடைய ஒர்க்கில். ஸோ அந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு வீடியோவில் நான் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாச்சும் வச்சுருப்பேன். நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் மட்டும் அதில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக இருக்காது. நான் உங்களுக்கு அதில் என்னென்ன விஷயம்லாம் சொல்லியிருக்கணும் எல்லாமே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக தான் இருக்கும். பிகாஸ் நம்ம ஈஸி லேர்னிங்க்கு என்னென்ன சொல்லணுமோ நம்ம ஒர்க் பண்ணும்போதே இதெல்லாம் ஈஸியாக இருக்கும், இதெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம கைட் பண்ணிகிட்டே தான் வீடியோ போடுவோம். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு சொல்கிற ஒரு விஷயம் மட்டும் டிப்ஸாகவும் ட்ரிக்ஸாகவும் இருக்காது. நீங்கள் பார்க்குற எல்லா விஷயமும் டிப்ஸாக தான் இருக்கும், ட்ரிக்ஸாக தான் இருக்கும் நம்ம வீடியோவில். பிகாஸ் ஆல்ரெடி நம்ம ஒரு விஷயத்த ஒரு ஹேண்டையோ இல்லை ஃப்ரண்ட் நெக்கையோ டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இன்னொரு ஹேண்டை ஷோ பண்ணுவோம். ஸோ அதுலேருந்து நம்ம என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணோம், என்னென்னலாம் பர்ஃபெக்டாக பண்ணோங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். அதனால் உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 3mm பீடு, 3mm பீடை சிங்கிள் பீடு மாதிரி லாக் பண்ணிவிட்டு ஒரு கட் பீடு, திரும்பவும் ஒரு 3mm பீடு, 3mm பீடை திரும்பவும் சிங்கிள் பீடு லாக் பண்ணுவோம்ல அதே மாதிரி லாக் பண்ணிவிட்டேன். தென் திரும்ப கட் பீடு, 3mm பீடு. இதை நம்ம ஜிக்ஸாக கொண்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளார் போட்டோம்ல, அந்த ஃப்ளாரோடைய மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு ஃப்ளாரோடைய கீழே வரைக்கும் கொண்டு போகிறோம் இந்த ஜிக்ஸாக்கை பாருங்கள். தென் அந்த டேர்னிங் கிட்டலாம் நான் 3mm பீடை லாக் பண்ணிக்கிறேன். சிங்கிள் பீட் லாக் பண்ணுவோம்ல, ஸோ அதே மாதிரி பேட்டர்னில் சிங்கிள் பீடை நான் அந்த இடத்துல லாக் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி லாக் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக டைட்டாக லாக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் நெக்ஸ்ட்டு டிசைனை கண்டினியூ பண்ண முடியும். லூஸாக லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் டிசைனை கண்டினியூ பண்ணி போட்டிங்கன்னா கூட அந்த டிசைன் பர்ஃபெக்டாக வராது. அதனால் ஒன்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணும்போதே கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக டைட்டாக லாக் பண்ணிக்கோங்க. கீழே நல்லா டைட்டாக இழுத்தீங்க அப்படின்னா அது லாக் ஆயிரும். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் டைட்டாக லாக் பண்ணாமல் விட்டுட்டு ஒர்க் பண்ணிட்டீங்க, அது நீங்கள் கவனிக்கவே இல்லை, நெக்ஸ்ட்டு நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் கவனித்தேன் அப்படின்னா அதை எதையுமே பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒர்க் பண்ணும்போது லூஸாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் கூட ஒர்க்கை நம்ம திருப்பியும் ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டிச்சஸ்க்கு அப்புறமா உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது மாதிரி நான் ஒரு டேர்னிங் கிட்டேயுமே லாக் பண்ணிடுறேன், சிங்கிள் பீட் லாக் பண்ணுற மாதிரி. நீங்கள் இந்த மாதிரி தான் சிங்கிள் பீட் லாக் பண்ணுற மாதிரி தான் லாக் பண்ணணுமா, எண்டு நாட் போட்டு லாக் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். எண்டு நாட் போட்டும் நீங்கள் லாக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரியுமோ, எது உங்களுக்கு வருமோ, கம்ஃபர்டபுளாக இருக்குமோ நீங்கள் அதை பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் லாக்கே பண்ணாமல் கூட ஒரு சின்ன குட்டியாக நாட்ச் மாதிரி ஒரு சின்ன லாக் மாதிரி போட்டுட்டு அப்படியே கூட நீங்கள் ஜிக்ஸாக்கை கண்டினியூ பண்ணலாம். பட் எனக்கு இது கம்ஃபர்டபுளாக ஒரு இடத்துல லாக் பண்ணிட்டு திருப்பும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி லாக் பண்ணி இருக்கேன் பாருங்கள். ஒரு முடியுமே நான் லாக் பண்ணிட்டு தான் இருக்கேன். திரும்பவும் சொல்கிறேன், லாக் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கரெக்டாக 2 ஃப்ளாருக்கும் பிட்வீனில் ஒரு 3mm பீடு வந்துடுது. அதே மாதிரி ஃப்ளாருடைய மேலே ஒரு 3mm பீடு வந்துடுது, கீழேயும் 3mm பீடு வந்துடுது. ஸோ இதை சுற்றி 3mm பீடு இருக்க மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் கொண்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லியும் அப்டேட் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். தென் உங்களுடைய விக்னோ ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதே மாதிரி
நீங்கள் எந்த மாதிரி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிட்டீங்களோ அதே மாதிரி அவங்களாலே லேர்ன் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோவிலேருந்து. நிறைய ஐடியாஸும் அவங்களாலையும் கேதர் பண்ண முடியும். ஆரி ஒர்க் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி இருக்கோ அதே மாதிரி போடுறதுல எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஸோ அதனால் எல்லோரும் மாதிரி ரெகுலராக நம்மளுடைய ட்ரை பண்ணாமல் இன்னொரு விஷயத்துலேருந்து நம்மளால் என்ன ஐடியா பண்ணி இன்னொன்று எப்படி ரீக்ரியேட் பண்ணலாம், அதுலேருந்து வேறு என்ன நம்ம யூனிக்காக பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசிக்கிறதுல தான் வந்து ஆரி இருக்குது. ஸோ இது ஒன் ஆஃப் த க்ரியேட்டிவ் ஒர்க் தான் ஆரி ஒர்க்குங்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது அதில் எந்த ஒரு க்ரியேட்டிவ்னஸும் நம்ம கொடுக்காம ரெகுலர் பேட்டர்னோ இல்லாட்டி ஆல்ரெடி இருக்க பேட்டர்னோ நம்ம வந்து மேக் பண்ணுறதுல பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. அந்த மாதிரி போடுறது வேண்டான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு விஷயத்த பாருங்கள், அதே மாதிரி போடணும் அப்படிங்கிறது இல்லை, பார்க்குற மாதிரியே போடணுமா அப்படிங்கிறதுனா கிடையாது. அதுலேருந்து இன்னும் அழகாக என்ன போடணும் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. நிறைய விஷயம் நிறைய ஐடியா பண்ணுங்கள். ஐடியாவை எங்கே நீங்கள் அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஐடியா கிடைக்குமோ அங்கே போயிட்டு பாருங்கள். கண்டிப்பாக அங்கே உங்களுக்கான ஓன் ஸ்டைல் இருக்கணும், உங்களுக்கான ஒரு சிக்னேச்சர் இருக்கணும். உங்களுடைய ப்ளவுஸ்லேயும் உங்களுடைய டிசைன்லேயும் உங்களுக்கான சிக்னேச்சர் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த ஆரி ஒர்க்கில் சர்வே பண்ண முடியும். அப்போ தான் கஸ்டமருடைய எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ண முடியும். தென் உங்களுடைய பிகினர் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஐடியா தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம எந்த வீடியோலையுமே நான் போட்டிருக்க மாதிரி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டோம். இதே மாதிரி ட்ரை பண்ணால் நல்லா இருக்கும்னு மட்டும் தான் சொல்லுவோம். இல்லை உங்களுக்கு இது ஓகே இல்லை அப்படின்னா வேறு எப்படி போடலாம் அப்படிங்கிறத யோசிங்கன்ற மாதிரி தான் சொல்லுவோம். ஸோ அதனால் அவங்களுக்கு ஐடியாக்கான ஒரு சோர்ஸாக இது இருக்கும்னு நான் பிலீவ் பண்ணுறேன். நீங்களும் நம்புறீங்கன்னு நினைக்கிறேன். தென் இப்போ நான் மேலே எந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஜிக்ஸாக் கொடுக்கணும் அதே மாதிரி தான் இப்போ திரும்பவும் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஜிக்ஸாக் கொடுக்க போகிறோம். நம்ம இதை வந்து பாக்ஸ் ஷேப்பில் மேக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஆல்ரெடி நான் வந்து அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இப்போ டவுன் டு அப் அந்த மாதிரி ஆங்கிளில் நான் கொண்டு போகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு 3mm பீட் கொண்டு போனேன். தென் கட் பீடு. இதுக்கு பிட்வீனில் நம்ம 3mm பீடை ஆல்ரெடி ஜிக்ஸாக்கில் வந்து போட்டுட்டோம். ஸோ அதில் வந்து எந்த ஒரு 3mm பீடும் இல்லைங்கிறதால நம்ம ஒரு 3mm பீடு வச்சு போட்டோம். பட் இந்த இடத்துல 3mm பீடு இருக்குது. ஸோ அந்த பீடை வந்து நம்ம லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரும்பியும் கட் பீடு நம்ம போடுறோம். பாருங்கள், தென் கர்வ் கிட்ட ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் லாக் பண்ணுறேன். அந்த 3mm பீடை லாக் பண்ணி தான் கொண்டு போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், லாக் பண்ணணும். இந்த கட் பீடு கிட்ட ஒரு சின்ன லாக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள், இந்த மாதிரி லாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து லாக் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வராது. அது மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் கட் பீடு கிட்ட ஒரு சின்ன லாக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த 3mm பீடை லாக் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி பெருசாக எடுத்து தான் வந்து லாக் பண்ணணுமா, இப்போ நான் பண்ணுற மாதிரி தான் லாக் பண்ணணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நீங்கள் பக்கத்துலேயே கூட அந்த 3mm பீடு லாக் பண்ண தெரியல அப்படின்னா 3mm பீடு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு குட்டி லாக் கொடுத்துட்டு அப்படியே கூட நீங்கள் நெக்ஸ்ட்டு போகலாம். பட் என்னென்னா ரெண்டும் வந்து ஜாயிண்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகாது. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லை எனக்கு வரல அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் நமக்கு ஏற்ற மாதிரி ட்ரை பண்ணோம், இல்லை நம்ம கம்ஃபர்டபுளுக்கு நம்ம ஒரு விஷயத்த ட்ரை பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு பர்ஃபெக்டாக வரும். மற்றவங்க சொல்கிற மாதிரி நம்ம ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா மேபி அவங்களுக்கு அது பழகின ஒரு விஷயமா இருக்கலாம், பிகினர்ஸ்க்கு அது பழகாமல் கூட இருக்கலாம். அவங்க சொல்கிற மாதிரி நம்ம போட்டு ப்ளவுஸை சொதப்பக்கூடாது. அதனால் உங்களுடைய ஐடியா இதில் என்ன இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஒரே ஆங்கிளில் கொண்டு போனீங்க, தென் ஈவனாக கொண்டு போனீங்கன்னா தான் வந்து இது வந்து பாக்ஸ் மாதிரியோ டைமண்ட் மாதிரியோ கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் இதை ஈவனாக இல்லை அப்படின்னா அது எப்படி பாக்ஸ் மாதிரியோ டைமண்ட் மாதிரியோ கிடைக்காது. ஸோ அதனால தான் வந்து நான் 1/2 இன்ச்சஸ்க்கு மெஷர் பண்ணிக்கோங்க, மெஷர் பண்ணி மார்க் பண்ணி அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. நம்ம அந்த மாதிரி 1/2 இன்ச்சஸ்க்கு நம்ம மெஷர் பண்ணி மார்க் பண்ணவே தான் நமக்கு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இன் பிட்வீன் இப்போ இருக்குல்ல நம்ம மார்க் பண்ணோம்ல, அதுக்கு பிட்வீனில் வந்து லைன்ஸ் இருக்குது. அந்த லைன்ஸை வந்து ஃபைனலாக வந்து முடிச்சதுக்கப்புறமா எரேஸ் பண்ணிடலாம் அந்த லைன்ஸை. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அதை வந்து
சாக் பீஸில் மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலும் ஓகே தான். பட் சாக் பீஸில் மார்க் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக அழிஞ்சிரும். இந்த வீடியோக்கான டிப் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி லைனிங்கை வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணி இங்கே பாருங்கள், என்னுடைய ப்ளவுஸுக்கு கீழே ஒரு க்ரீன் கலர் தெரியுது, மேலே வந்து டார்க் க்ரீன் தெரியும் உங்களுக்கு. பட் கீழே வந்து இல்லை கொஞ்சம் லைட்டாக தெரியும். அது என்ன அப்படின்னா லைனிங் தான். நான் லைனிங்கை வந்து ஸ்டிச் பண்ணிவிடுவேன். அந்த இடத்துக்கு தேவையான லைனிங்கை எந்த இடத்துல நம்ம வந்து கையை வந்து ஜாயின் பண்ண போகிறோமோ, எந்த லைனிங்கை ஜாயின் பண்ண போகிறோமோ, நான் இதில் எப்படி ப்ளவுஸில் எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறனோ அதே மாதிரி லைனிங்லையுமே நான் மெஷர் பண்ணிவிடுவேன். மெஷர் பண்ணிவிட்டு எந்த இடத்துல கரெக்டாக ப்ளவுஸுக்கான ஹேண்ட் வருதோ அந்த இடத்துல கொண்டு வந்து நான் ஜாயின் பண்ணிவிடுவேன். கட் பண்ணி ஜாயின் பண்ணுவியா லைனிங் அப்படின்னு கேட்டால் கட் பண்ணிலாம் ஜாயின் பண்ண மாட்டேங்க, அப்படியே ஜாயின் பண்ணிடுவேன். இந்த இடம் தான் வந்து எனக்கு கை வந்து ஜாயினிங் வரப்போகுது அப்படிங்கிறது எனக்கே ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஜாயின் பண்ணிடுவேன். ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படி ஒர்க் பண்ணும்போது தான் வந்து எனக்கு கொஞ்சம் க்ரிப்னஸ் கிடைக்குது. டைட்டாக இருக்குது அந்த ஃப்ரேமில், என்னால் டைட்டாக உட்கார வைக்க முடியுது அந்த கிளாத்தை. டைட்டாக இருந்தால் தான் நம்மளால் ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். ஈஸியாங்கிறது இல்லை, அப்போ தான் நம்மளால் ஒர்க் பண்ணவே முடியும். கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். அதனால் கொஞ்சம் இதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்து லைனிங்கை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணுங்கள். இன்கேஸ் நம்ம ஜாயின் பண்ணலை அப்படின்னா அந்த இடத்துல கேப் இருக்கும் நமக்கு. நம்மளுடைய ஹேண்ட் வந்து எண்டு வரைக்கும் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கேப் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து ஃபுல் ப்ளவுஸையும் ஹேண்டையும் ஒர்க் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நம்ம ஃபுல் ஹேண்டை ஒர்க் பண்ண முடியாது. இல்லாட்டி கிளாத் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும் நமக்கு. நார்மலாக அவங்களுக்கு ஓரளவுக்கு கிளாத் தேவைப்படுது, 1 மீட்டர் தேவைப்படுது அப்படின்னா 1.5 மீட்டர்ஸ் தேவைப்படும், 2 மீட்டர்ஸ் தேவைப்படும். நம்ம லைனிங் இல்லாமல் மெஷர் பண்ணி கரெக்டாக ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தான் கேப் இல்லாமல் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா 2 மீட்டர்ஸ் தேவைப்படும். ஷுவராக சொல்கிறேன், 2 மீட்டர்ஸ் தேவைப்படும். பட் லைனிங்கோட நம்ம இந்த மாதிரி லைனிங்கை வச்சு ஸ்டிச் பண்ணி கேப் இல்லாமல் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணோன்னா நமக்கு அவங்களுக்கு என்ன 80 சென்டிமீட்டரு இல்லை 80 மீட்டரா இல்லை 1 மீட்டர் அவங்களுடைய நார்மல் மெஷர்மெண்ட்டாக அதே மெஷர்மெண்ட்டுக்கு நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போது நம்ம டைமண்ட் மாதிரி நம்ம முடித்ததுக்கப்புறமா மேலேயும் கீழேயும் வந்து கேப் இருக்குது. அந்த கேப்பை நம்ம அப்படியே விட்டோன்னா நல்லா இருக்குமான்னு கேட்டால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் அந்த கேப்பை நான் இப்போ ஃபில் பண்ணுறேன். பேர்ல் பீடை வச்சு ஃபில் பண்ணுறேன். சிங்கிள் பீடு எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இப்போ பேர்ல் பீடை ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஆரி ஒர்க் போடுற எல்லாருக்கிட்டையுமே வந்து ஸ்விங் மிஷின் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. அப்போ எப்படி நான் அதை லைனிங்கை வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் கையிலேயே கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நார்மலாக ஸ்டிச்சஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி கூட நீங்கள் ஹூக்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம்ல நார்மல் நீடில் இருக்கும்ல அந்த மாதிரி நீடில் வச்சு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நார்மலாக தையல் ஸ்டிச் பண்ணுற மாதிரி லைட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்க என்கிட்ட லைனிங்கே கொடுக்கலையே, என்னோடய கஸ்டமரு ப்ளவுஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்பயுமே ஆல்டர்னேட்டிவ்க்கு ஒரு லைனிங் கையில் வச்சுட்டே இருங்க. அது என்ன கலராக இருந்தாலும் பரவாயில்ல, அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அந்த லைனிங்கை நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய லைனிங்கை வந்து அந்த தையலை பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து வந்துடும். ஸோ தென் திரும்பவும் நீங்கள் அந்த லைனிங்கை உங்களுடைய லைனிங்கை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கஸ்டமருக்கு அவங்களோட ப்ளவுஸை வந்து டிஸ்பேட்ச் பண்ணிடுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த லைனிங் உங்ககிட்டயே தான் இருக்கும் எப்பயுமே. உங்கள்கிட்ட லைனிங் கொடுக்குறவங்களுக்கு லைனிங்கை ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுங்க. லைனிங் கொடுக்காதவங்களுக்கு உங்களுடைய லைனிங்கை இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் லைனிங்கை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ லைனிங்க்கு பெருசாக அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டால் பெருசாக இருக்காது. மேபி அதோடய குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி 50 or 60 rupees தான் இருக்கும். அதனால் அது கொஞ்சம் வாங்கி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கீழே நான் முடிச்சிட்டேன். இவ்வளோ தான் நான் என்னுடைய ஒர்க்கு கீழே முடிச்சது. தென் மேலே வந்து இருக்கிற இடத்துலலாம் சின்ன சின்ன புட்டாஸ் போட போகிறேன். ஃபர்ஸ்ட்டு பேர்ல் பீடை ஆட் பண்ணிட்டேன். பேர்ல் பீடை ஆட் பண்ணிவிட்டு 3mm பீட், 3mm பீடை கோல்டு பீட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி 2 சுகர் பீட் போட்டுட்டு அந்த பேர்ல் பீட் கிட்டே கொண்டு வந்து லாக் பண்ணுறேன். பாருங்கள்,
இதை நீங்கள் எண்டு நாட் போடுற மாதிரி ஆஸ் யூஷுவல் போட்டு கூட லாக் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி போடுறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. திரும்பியும் ஒரு அவேர்னஸ்க்காக சொல்கிறேன், டைட்டாக போட்டுக்கோங்க. தென் திரும்பவும் ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு திரும்பவும் ஒரு 3 mm பீட், 2 சுகர் பீட், அந்த சுகர் பீடை முடிச்சதுக்கப்புறம் கொண்டு வந்து பேர்ல் கிட்ட எடுத்துகிட்டு வந்து லாக் பண்ணிடுறேன். இந்த 3 mm பீடும் அந்த 3 mm பீடும் ஈக்குவலான ஒரு அளவில் தான் இப்போ நான் லாக் பண்ணியிருக்கேன். இப்போ வி மாதிரி வந்துருச்சு, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த விக்கு இன் பிட்வீனில் கொஞ்சம் ஹைட் வச்சு 3 mm பீடை திரும்பவும் நான் எடுக்கிறேன். 3 mm பீடு லாக் பண்ணிவிட்டு, ஆக்சுவலாக இங்கே வந்து 2 பீடு வச்சேன், இந்த இடத்துல நான் 3 பீடு வைக்கிறேன். பாருங்கள், 3 பீடு வச்சு லாக் பண்ணுறேன். இவ்வளோ தான் என்னுடைய ஃபுல் ஒர்க்கு. இதோடைய ஃபைனல் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டைப் 1 உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, டைப் 2 பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இதில் எது ட்ரை பண்ண போகிறீங்க, தென் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு, எந்த டைப் வந்து ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. பிகாஸ் மற்றவங்க அதே மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த கமெண்ட் பாக்ஸில் இருக்க கமெண்டை படிச்சுட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், பை.